கல்வியில் பெயர் போன மதுரை மாநகர வீதியில் பெண்ணுரு கொண்ட சிறுத்தை ஒன்று சீறிக்கொண்டு வந்தது சிலம்பு ஏந்தி. தலைவிரி கூந்தல் காற்றில் ஆடிட அந்த பெண்ணின் விழிகள் இரண்டிலும் கொழுந்து விட்டெறிந்தது அக்னி ஜுவாலைகள். சற்று முன்பு வரை அழகாய் இட்டிருந்த அவள் நெற்றி பொட்டானது அழிந்த கோலத்தில். சிலம்பு ஏந்தி கொதித்து கொண்டு நின்றாள் மன்னனின் முன்பு, நெடுஞ்செழிய பாண்டிய மன்னனின் முன்பு. அவள் தோற்றம் கண்டு அரண்டு போயினர் அவை நிறைந்த சான்றோர்கள். ஒரு நொடி திடுக்கிட்ட மன்னனும் சினம் கொண்டு கேள்வி எழுப்பினான். சான்றோர் நிறைந்த சபைதனில் தலைவிரி கோலத்தில் ஆவேசம் பொங்க வந்து நிற்கும் பெண்ணே, நீ யார் என்று. மதிக்கெட்ட மன்னவனே, சொல்கிறேன் கேள், நான் யார் என்று. புறாவிற்கு உடல் தந்து தேர்காலில் மகனை இட்டு நீதி வழுவாத சோழ மன்னர்கள் ஆட்சி செய்த பூம்புகாரில் பிறந்தவள் நான். பெருவணிகன் மாசாத்துவானின் மருமகள் நான். ஆராய்ச்சி அறிவற்ற மன்னா, தீர விசாரிக்காமல் நீ இட்ட குருட்டு கட்டளையால் கொலையுண்டு உயிர் துறந்த கோவலனின் மனைவி கண்ணகி நான். என்ன, சிலம்பு திருடிய கல்வன் கோவலன் மனைவியா நீ? எத்தனை துணிவிருந்தால் நான் இட்ட கட்டளையில் குற்றம் சாட்டுவாய்? நாகாக்கும் மன்னா, என் கணவனா கல்வன்? அல்லவே அல்ல. தீர விசாரிக்காமல் அநீதி புரிந்து அவரை கொலைக்களத்தில் தள்ளிய நீதான் கல்வன். என்ன கூறினாய்? சிலம்பு திருடனா? அவரா? ஆம், என் தேவியின் சிலம்பை அவன் திருடியதால் தான் அவனை கொன்றேன். கல்வனை கொள்வதுதானே தமிழரின் நியதி. உன் கூற்று போய். அவர் திருடியதாய் நீ பழி சுமத்தியது என்னுடைய சிலம்பு. எங்கே நிரூபி பார்க்கலாம். அவன் கல்வன் அல்ல என்பதற்கு என்ன சான்று? சான்று? இத்தனை கேள்வி கேட்டுக்கொண்டு உன்னை நிரூபிக்க பார்க்கிறாயே. இதில் ஒரு கேள்வி. நேருக்கு நேராய் என்னவரை நீ விசாரித்திருந்தால் நீதி பிறளாத நெடுஞ்செழிய மன்னன் என்னும் கூற்றுக்கு உண்மையாய் நீயும் நிலைத்திருப்பாய், அவரும் உயிருடன் இருந்திருப்பாரே. உண்மையை நிரூபித்தால் மட்டும் என்னவரை உயிருடன் மீட்டு கொடுத்திட முடியுமா உங்களால்? அவை நிறைந்த சான்றோர்களை கேளுங்கள். நான் வழக்கு தொடுக்கிறேன் இந்த மதிக்கெட்ட மன்னனின் மீது. மன்னாலும் மன்னன் என்ற பாகுபாடின்றி நீதி வழங்குங்கள் எனக்கு. வேதனையோடு அவையோரை தொழுதவள் மேலும் தொடர்ந்தாள். சான்றுதானே கேட்டாய்? என் சிலம்பு மாணிக்கச் சிலம்பு. படியா? என் தேவியின் சிலம்பானது முத்துக்களால் ஆனது. நிரூபிக்கிறேன் பார். கோப்பெருந்தேவியின் சிலம்புகளை உடைத்த பாண்டிய மன்னனுக்கு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி. அதில் ஒன்று முத்துக்களும் மற்றொன்றில் மாணிக்கப் பரல்களுமாய் சிதறியது. அதுவரை இருமாப்பாய் இருந்த மன்னனின் கர்வமும் சேர்ந்து சிதறியது. நகைத்தால் கண்ணகி. சிரிப்பொலி அவையெங்கும் எதிரொலித்தது. காளி தேவியின் ஆக்ரோச பேரொளியாய் காட்சியளித்தது. இதோ என்னிடம் இருக்கும் ஒன்று, இதையும் பார். உடைத்தால் மற்றொரு சிலம்பை, அதுவும் மாணிக்க பரல்கள். உயிரிருந்தும் தன்னை ஜடமாய் உணர்ந்த பாண்டிய மன்னரின் வாய்மொழியில் இறுதியாய் வந்த வார்த்தைகள் இதோ. கண்ணகி தாயே, என் தமிழின் கண்மணியே, உன் கணவன் கல்வன் அல்ல. தீர விசாரிக்காமல் தீர்ப்பு வழங்கிய நானே கல்வன், நானே கல்வன். அருகதையற்றும் கேட்கிறேன், என்னை மன்னித்து விடம்மா. தன் நீதி வழுவியதை ஒரு நொடியேனும் தாங்கிடாது சரிந்த மன்னர் உயிரையும் துறந்தார். கெட்டாலும் மென்மக்களே என்னும் சான்று இங்கே உண்மையானது. மன்னவரை தொடர்ந்து அவரின் பத்தினியாரும் உயிர் துறந்தார். அவர்களின் மரணத்தை கண்டு சிறு துளி அளவு மனம் குளிர்ந்த கண்ணகி மீண்டும் கொதிக்க வார்த்தைகள் உதிர்த்தாள். அழியட்டும், அனைத்தும் அழியட்டும். ஆட்டம் காட்டிய தீயவை எல்லாம் என் நெஞ்சம் அது எரிவது போல் நெருப்பாய் எரியட்டும். என் கனவுகள் கருகியது போல் அவசர புத்தியால் நீதி தவறிய மதுரை மொத்தமாக எரியட்டும், கருகட்டும். கண்ணகியின் அக்னி ஜுவாலையில் மதுரை மாநகரை கொழுந்து விட்டு எரிந்தது. அக்னியால் அழிந்தது. மொத்த மதுரையும் எரிந்து சாம்பலாகும் முன் அதை தடுக்க கண்ணகி முன் தோன்றிய மதுராபதி தெய்வமானது தீர்த்தமாய் வார்த்தைகள் உதிர்த்தது. அமைதி கொள் கண்ணகியே, அமைதி கொள். 14 நாட்கள் பொறுத்திரம்மா, மீண்டு வருவான் உன் கணவன், உன்னை அழைத்து செல்ல என்று கூறி மறைந்தது. கண்ணகியின் ஆக்ரோச நகைப்பொலி கதறலாய் மாறியது. கணவனோடு வந்தவள் கதறலோடு அங்கிருந்து நகர்ந்தாள். நடந்தாள் 14 நாட்களாக நிற்காமல் நடந்தாள். சேர நாட்டு மலையடி வாரத்தில் அவள் கால்கள் தன்னாலே நின்று இளைப்பாறியது. அங்கே கூத்திசைத்த குறவை பெண்கள் ஆறுதல் உரைக்க தன் கதையை எடுத்துச் சொல்கிறாள். சிறிது நேரத்தில் அந்த அதிசயம் நிகழ்கிறது.
விண்ணிலிருந்து வந்த வாகனத்தில் வீற்றிருந்த தேவன் ஒருவன் கண்ணகியை அழைத்து கொண்டு விண்ணுலகம் செல்கிறான். தேவனாய் வந்தது வேறு யாரும் அல்ல, கோவலனே. மதுராவதி தெய்வம் கூறியது உண்மையானது. இதனை கண்ட குரவை பெண்கள் அதிசயத்து கண்ணகியை தெய்வமாய் போற்றினர். அவளின் கதையை பாடலாய் பாடி இசைத்தனர். சற்று தூரத்தில் சேர மன்னன் செங்குட்டுவனும் துறவரம் பூண்ட அவரது தம்பி இளங்கோவடிகளும் குரவை பெண்களின் பாடலை தெளிவாக கேட்டனர். அதனால் கண்ணகியின் கதையின் ஆர்வம் மேலோங்க அந்த வழியாக வந்த சீத்தலை சாத்தனாரிடம் அவளது கதையை தெளிவாக கேட்டு அறிந்து கொண்டார்கள். ஆக கண்ணகியின் கதையது இளங்கோவடிகளின் மூலம் காப்பியமாக சோழத்தில் பிறந்து பாண்டியத்தில் வாழ்விழந்து சேரத்தில் தஞ்சம் கொண்ட கண்ணகியின் புகழ் பெயர் சிலப்பதிகாரமானது. ஆக மூவேந்தர்க்கும் பொதுவானது. இதுவரை இந்த கதையை முழுவதுமாக கேட்ட அனைத்து சகாக்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள்.